இப்போ ஒருத்தருக்கு நல்லதுன்னா அது இன்னொருத்தருக்கு நல்லதா ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது. ஏமா நல்லதுன்னா எல்லாருக்கும் நல்லது தானே. இப்போ மழையே நல்லது இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உலகமே மழையே நல்லதுன்னு தான் சொல்லும். வள்ளுவர் மழையே அமிர்தம்னு கூட எழுதினார். மழை மாதிரி ஒரு உயர்ந்த பொருள் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா மழை பெஞ்சா சில பேருக்கு பிரச்சனை, சில பேருக்கு ஆகாது. ஒரு ஊர்ல 2 பேர் பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சாங்க. ஒருத்தர் போய் தேங்காய் உடைச்சார், ஒரு விவசாயி. பிள்ளையாருப்பா அப்படியே எல்லாம் அப்படியே வானம் பார்த்து நிக்கிது பயிரெல்லாம். ஒரு மழை பெஞ்சா எல்லாம் அப்படியே தழிச்சுக்கும். இன்னைக்கு ஒரு மழையை கொடுன்னு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து தேங்காய் உடைச்சார். தேங்காய் உடைச்சிட்டு பிள்ளையாரை பார்த்து சொன்னார், பிள்ளையாரப்பா இன்னைக்கு தான் சூளை போட்டிருக்கிறேன். ஒரு செங்கல் வியாபாரி சூளை போட்டிருக்கிறேன், இன்னைக்கு தான் சூளை போட்டிருக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு மழை தண்ணி இல்லாம இருந்தா ஏதோ நான் போட்டதெல்லாம் அறுத்து காப்பாத்திக்குவேன் கடவுளே அப்படின்னு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போயிட்டார். இப்ப எந்த தேங்காய்க்கு பிள்ளையார் பதில் சொல்ல போறார்? நம்ம நினைச்சுக்கிறோம் மழை நல்லது, எல்லாருக்கும் மழை பெய்யலாம். ஊருக்கே மழை பெய்யும் போது ஒருத்தருக்கு மழை பிடிக்கல இல்லை. அப்போ யாருக்கு எது நல்லதோ அதுதான் தேவை. எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லது இல்லை. நாம அப்படி நினைச்சுக்கிறோம். பல பேருக்கு இன்னும் ஒரு சாப்பிட போகும்போது கூட அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்குமே அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாரோடையும் சாப்பிட வந்தா இந்த பிள்ளைங்க எல்லாம் அதுங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணும். இந்த மனைவி ஏதாவது வாயை திறந்து ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கும் போது வீட்டுக்காரர் சொல்லுவார், சப்பாத்தி சொல்லிடுங்க, நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த அம்மா ஒண்ணு கேட்டாளா, நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு. அவ சப்பாத்தி சாப்பிடணுங்கிற ஐடியாவிலே கிடையாது. அவளுக்கு சப்பாத்தியே பிடிக்காது. அவளுக்கு அதை இன்னைக்கு அப்படியே பிடிச்சாலும் இன்னைக்கு சாப்பிடணுங்கிற மூடு இல்லை. ஒரு வீட்டுக்காரர் சொல்லுவார், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அம்மா இல்ல பரவாயில்ல, நான் இன்னைக்கு இட்லி சாப்பிடலாம், இல்லை முதல்ல இதை சாப்பிடுவோம் அப்புறமா அதை சாப்பிடும். அவங்களுக்கு என்ன நல்லதோ அவங்க சொல்லிக்குவாங்க, நமக்கு என்ன நல்லதோ நாம அதை சொல்லிக்குவோம்னு